திருச்சியிலிருந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் சமத்துவ நடைபயணத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தியும் திமுக கூட்டணிக்கு ஆதரவாகவும் 10 நாட்கள் மதுரை வரை வைகோ நடைபயணம் மேற்கொள்கிறார். போதைப் பொருட்களை ஒழிக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். வைகோவின் நடைபயணத்தை தொடங்கி வைத்த அவர் மது மட்டுமல்ல மதவாத போதையையும் ஒழித்திட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கான ஓய்வூதியம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை அறிவிப்பு வெளியிடுவார் என்று அமைச்சர்கள் தெரிவித்ததாக போக்டோ ஜியோ அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். அமைச்சர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின்பு ஒருங்கிணைப்பாளர் அமிர்தகுமார் இதனை கூறியுள்ளார். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் மீனவர்கள் 11 பேர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். கீழகாசா குடிமேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த முத்து, பிரபு, முருகன் உள்ளிட்ட 11 பேரை சிறைபிடித்த மீனவர்களின் விசைப்படகை பறிமுதல் செய்துள்ளனர். குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது. அதிகபட்சமாக குன்னூர் பகுதியில் 26 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. கோத்தகிரியில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் அங்குள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குன்னூரில் பெய்த கனமழையால் மாடல் ஹவுஸ் பகுதியில் சுமார் 50 அடி உயரத்திலிருந்து மண் சரிவு ஏற்பட்டதால் குடியிருப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மண் சரிவில் மின்கம்பங்கள் அடித்து வரப்பட்டதால் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டது. மேலும் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த கார்களும் சேதமடைந்தன. கனமழையால் போடி அருகே உள்ள அணைப்பிள்ளையார் அணைக்கட்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்து வரப்பட்ட ஏராளமான மரக்கட்டைகள் ராஜா வாய்க்கால் மதகுகளை அடைத்துள்ளன. இதனால் அணைக்கட்டு பகுதியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய அம்பாசமுத்திரத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க இன்று ஒரு நாள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் தமிழ்நாட்டின் பல இடங்களில் வரும் 6ஆம் தேதி குறைந்தபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை குறையும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வரும் 6ஆம் தேதிக்கு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும். இது புயலாக வலுப்பெற சாத்தியம் இல்லை என்றாலும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு காரணமாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் அடுத்த வாரம் மழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை மையம் கூறியுள்ளது. குற்றால அருவிகளில் பாதுகாப்பு வளைவை தாண்டி தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருவதால் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 2வது நாளாக தொடர்கிறது. இதனால் சபரிமலையில் தரிசனம் முடித்துவிட்டு குற்றாலத்திற்கு வந்த ஐயப்ப பக்தர்கள் ஏமாற்றமடைந்தனர். பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக நாளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மகிழ்ச்சி அளிக்கும் வகையிலான அறிவிப்பை வெளியிடுவார் என்று எதிர்பார்ப்பதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கூறியுள்ளனர். அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு ஆகியோரை சந்தித்து பேசிய பின்பு இதனை அவர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த டிசம்பரில் இந்தியாவில் 4,05,000 புதிய கார்கள் விற்பனையாகியிருக்கின்றன. பண்டிகை காலம், ஆண்டு இறுதி போன்ற காரணங்களால் முந்தைய மாதத்தை காட்டிலும் டிசம்பரில் உள்நாட்டு பயணிகள் வாகன விற்பனை 26% கூடுதலாக விற்பனையாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.